மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாட்டுக்கோழிகளை தாக்கும் நோய்கள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் என் பாபு பிரசாந்த் அவர்கள் தரும் செய்திகள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நடமாடும் கால்நடை மருத்துவ அவசர ஊர்தியின் மூலம் பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அழிசூர் கிராம வேளாண்மையாளர் ஆர் அலமேலு அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கொழுக்கட்டை புல். இன்றைய தகவல் நேரத்தில் ஆடுகளை தாக்கும் இரத்த கழிச்சல் நோயின் அறிகுறிகளும் தடுப்பு முறைகளும். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சாப்பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கால்நடைகள் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கி வருகிறது. கால்நடைகளுக்கான நோய் மேலாண்மை மற்றும் பராமரிப்பு முறைகளுக்காக மத்திய மாநில அரசுகள் நடமாடும் கால்நடை மருத்துவ அவசர ஊர்தியின் மூலம் நவீன முறையில் சிகிச்சைகளை அளித்து வருகிறது. அந்த வகையில் நடமாடும் கால்நடை மருத்துவ அவசர ஊர்தியின் மூலம் பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அழிசூர் கிராம வேளாண்மையாளர் ஆர் அலமேலு அவர்கள் தரும் தகவல்கள். விவசாய உழவர் மன்றம் மூலிமா எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. நாங்கள் செனை பிடிக்காத மாட்டுங்களுக்கெலாம் அவங்க உதவி பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த இதுவில் எங்கள் மாட்டுக்கும் பண்ணாங்க. பண்ணதில் 2000 ரூபாய் மதிப்பு உள்ள மருந்து வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி செனைக்கு வர வச்சு செனை ஊசி போட்டு இப்போ 3 மாதம் செனையாக இருக்குது. அந்த மாடு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் கிராமத்துலேயும் 30 மாட்டுக்கு மேலே பயனடைஞ்சிருக்காங்க. 30 மாட்டுக்கு மேலே அந்த மாதிரி கர்ப்பப்பை சுத்தம் பண்ணி மருந்து வச்சு இப்போ கர்ப்பமாக இருக்குதுங்க எல்லா மாடும். 1962 ஆம்புலன்ஸ் சேவை மூலிமா இந்த மாதிரி எங்கள் செனை பிடிக்காத மாட்டுங்களுக்கெலாம் வைத்தியம் பார்க்குறாங்க. தொடர்ச்சி 5 நாள் வந்தாங்க. ஃபஸ்ட்டு நாள்
எங்கள் மாட்டுக்கு பூச்சி மருந்தும் தாது உப்பும் வச்சுட்டு போனாங்க. அப்புறம் ஒரு நாளாக வந்து செக் பண்ணிவிட்டு சனிக்கு வர வச்சு அதுக்கப்புறம் ஊசி போட்டு இப்போ எங்கள் மாடு சனியாக இருக்குது. அது மூலயமா எங்கள் கிராமத்தில் நிறைய மாட்டுங்களுக்கு உதவியாக இருக்குது. அந்த ஆம்புலன்ஸு சேவையும் உழவர் பயிற்சி மன்றமும் சேர்ந்து எங்களுக்கு நல்லா உதவி பண்ணுறாங்க. அது மூலயமா நாங்கள் பயனடைகிறோம். மேலும் விவரங்கள் பெற ஆர் அலமேலு அவர்களை 09525252038 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு தற்போது நிலவும் பருவநிலையில் மல்லிகையில் மொட்டு துளைப்பான் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 5% வேப்பங்கொட்டை சாறு அல்லது மாலத்தியான் 2 மில்லியை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். கிடைக்கும் மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்வது அவசியம். இதனால் மண்ணில் உள்ள கூட்டுப்புழுக்கள் மற்றும் பூஞ்சானங்கள் மண்ணின் மேற்புறம் கொண்டு வரப்பட்டு அழிக்கப்படுகின்றன. கால்நடைகளுக்கு நாள் ஒன்றுக்கு 40 முதல் 50 கிராம் தாது உப்பு கலவையினை அளிப்பது நல்லது. தற்போதைய சூழ்நிலையில் மிளகாயில் போரான் சத்து பற்றாக்குறை ஏற்படுவதால் இதனை நிவர்த்தி செய்ய 3 கிராம் போராக்ஸ் கலவையை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து இலை வழியாக தெளித்தல் வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கொழுக்கட்டை புல். கொழுக்கட்டை புல்லின் சாகுபடி தொழில்நுட்பங்களை காண்போம். பயிரிடை ஏற்ற பருவம் அக்டோபர் டிசம்பர். பயிரிடை ஏற்ற ரகம் கோ 1. நிலத்தை நன்கு உழுது 1 ஹெக்டேருக்கு 5 டன் தொழு உரம் இட வேண்டும். 1 ஹெக்டேருக்கு தழை சத்து 25 கிலோ, மணி சத்து 40 கிலோ மற்றும் சாம்பல் சத்து 20 கிலோ இட வேண்டும். விதை அளவு 1 ஹெக்டேருக்கு 6 முதல் 8 கிலோ வரை தேவைப்படும். பயிரிடை ஏற்ற இடைவெளி 50 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடலாம். அறுவடை முதல் அறுவடை விதைத்த 70 முதல் 75 நாட்களிலும் அடுத்தடுத்த அறுவடைகள் வளர்ச்சியை பொறுத்து செய்ய வேண்டும். மகசூல் 1 ஹெக்டேருக்கு 40 டன் பசுந்தீவனம் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் ஆடுகளை தாக்கும் இரத்த கழிச்சல் நோயின் அறிகுறிகளும் தடுப்பு முறைகளும். ஆடுகளை தாக்கும் இரத்த கழிச்சல் நோய் எய்மீரியா எனப்படும் ஒரு வகை ஒட்டுண்ணியால் ஏற்படுகிறது. இளம் செம்மறி மற்றும் வெள்ளாட்டுகளில் குடல் பகுதியில் உள்ள திசுக்களை அழித்து விடுவதால் இரத்தம் கழிந்த கழிச்சல் ஏற்பட்டு இறப்பை உண்டாக்குகிறது. மாசுபட்ட மேய்ச்சல் நிலங்களினாலும் சுகாதாரமின்மை மற்றும் மழைக்காலங்களில் அதிக எண்ணிக்கையில் ஆடுகளை கொட்டகையில் அடைப்பதினாலும் இந்நோய் ஏற்படுகிறது. இந்நோயினை கட்டுப்படுத்த ஊட்டச்சத்து நிறைந்த எளிதில் செரிமானமாகக்கூடிய தீவனத்தை கொடுக்க வேண்டும். கொட்டகையின் தரையில் 90 கிராம் ப்ளீச்சிங் பவுடரை 30 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலம் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்தலாம். கொட்டகையில் எப்பொழுதும் வெவ்வேறு இடங்களில் பசுந்தீவனங்களை கட்டிவிடுவதன் மூலம் இளங்குட்டிகளை நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காமல் முட்டைகோசு மற்றும் பூகோசு சாகுபடி செய்ய முடியும். இதற்கு கீழ்கண்ட ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். முட்டைகோசில் ஒவ்வொரு 25 வரிசைகளுக்கு இடையே கடுகு கவர்ச்சி பயிரை ஊடுபயிராக நட வேண்டும். வயலின் முதல் மற்றும் கடைசி வரிசையில் கடுகு நட வேண்டும். வைரமுதுகு அந்துப்பூச்சிகளை கவர ஏக்கருக்கு 3 விளக்கு பொறிகளை அமைக்க வேண்டும். அதாவது ஒரு வாளி தண்ணீர் நிரப்பி அதற்கு மேல் விளக்கு பொருத்த வேண்டும். 3 அல்லது 4 நாட்களில் அந்துப்பூச்சிகள் கொல்லப்பட்டுவிடும். வைரமுதுகு அந்துப்பூச்சி செடி 1க்கு 1 என்ற எண்ணிக்கையில் இருக்கும்போது பாசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் உயிரி பூச்சிக்கொல்லிகள் 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். அல்லது நடவுக்கு பின் 18 முதல் 25வது நாளில் வேப்பங்கொட்டை சாறு 5% கரைசலை பூக்கும் தருவாயில் தெளிக்க வேண்டும். வைரமுதுகு அந்துப்பூச்சி செடி 1ற்கு மேல் தென்பட்டால் 10லிருந்து 15 நாட்கள் இடைவெளியில் மேற்கூறிய தெளிப்பை மீண்டும் தெளிக்க வேண்டும். அதிகபட்சமாக 3 முதல் 4 முறை வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கலாம். வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கும் போது கரைசல் செடிகளின் அனைத்து பகுதிகளையும் நனைக்க வேண்டும். டீரைகோ கிரமாடைட்டியே பேக்ரோ முட்டை ஒட்டுண்ணிகளை ஹெக்டருக்கு 0.5 முதல்
0.75 லட்சம் என்ற எண்ணிக்கையில் 3 to 4 முறை வயலில் விட வேண்டும். இலை வெட்டும் புழுக்களை கையால் சேகரித்து அழிக்கலாம் மற்றும் உணவு கவர்ச்சி பொறி வைத்தும் கட்டுப்படுத்தலாம். நன்கு வளர்ந்த புழுக்களை கொல்ல மீத்தோமைல் 250 கிராம் கலந்த 10 கிலோ அரிசி அல்லது கோதுமையில் 2 கிலோ வெல்லம் கலந்து 1 ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி தொடர்வது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். குவிண்டாலுக்கு மக்காச்சோளம் மஞ்சள் ராஜபாளையத்தில் குறைந்தபட்ச விலையாக 1300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும், நெல் சூப்பர் பொன்னி அம்மூரில் 1548 முதல் 1627 ரூபாய் வரையிலும், கலவையில் 1693 முதல் 1747 ரூபாய் வரையிலும், நெல் PPT திண்டுக்கல்லில் 1700 ரூபாய் முதல் 2100 ரூபாய் வரையிலும், செஞ்சியில் 1933 முதல் 2116 ரூபாய் வரையிலும், நெல் TKM 9 விழுப்புரத்தில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச விலையாக 2039 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் கரூரில் 1600 ரூபாயிலிருந்து 1800 ரூபாய் வரையிலும், சேவூரில் 1450 ரூபாய் முதல் 1550 ரூபாய் வரையிலும், முந்திரி இதர ரகம் ஆண்டிமடத்தில் 9200 ரூபாயிலிருந்து 9800 ரூபாய் வரையிலும், ஆமணக்கு விதை வேலூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலையாக 3611 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மணிலா இதர ரகம் அந்தியூரில் 5529 முதல் 7300 ரூபாய் வரையிலும், பெண்ணாகரத்தில் 6000 முதல் 6700 ரூபாய் வரையிலும், கருப்பு உளுந்து ஆரணியில் 4489 முதல் 5555 ரூபாய் வரையிலும், அரியலூரில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச விலையாக 4595 ரூபாய்க்கும், மிளகாய் சிவப்பு சங்கரன் கோவிலில் 3000 முதல் 4500 ரூபாய் வரையிலும், தென்காசியில் 5000 முதல் 7000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 26 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 78 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 7 ரூபாய்க்கும், கருவேப்பிள்ளை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 24 ரூபாய்க்கும்,
புதினா கட்டு ஒன்று 12 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 120 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் விலை நிலவரம். தர்மபுரியில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 535 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 400 ரூபாய்க்கும் சராசரியாக 478 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 502 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 425 ரூபாய்க்கும் சராசரியாக 448 ரூபாய்க்கும், கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 450 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 321 ரூபாய்க்கும் சராசரியாக 401 ரூபாய்க்கும், ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம் குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 351 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பேசின் கச்சா பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3520 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 3340 ரூபாய்க்கும் சராசரியாக 3446 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 29.2 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 19 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 24.2% காற்றின் வேகம் மணிக்கு 3.2 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.8% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 15.3 டிகிரி செல்சியஸாகவும், மழையளவு 26 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 359.4 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 885.7 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 4ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். இறைச்சி கோழிகளை காட்டிலும் நாட்டுக்கோழிகளின் இறைச்சி மற்றும் முட்டை அதிக ஊட்டச்சத்து தரக்கூடியதாக உள்ளது. இறைச்சி கோழிகளை விட நாட்டுக்கோழிகள் அதிக லாபம் தரக்கூடியதாகவும் உள்ளது. மேலும் நாட்டுக்கோழிகளுக்கான தகுந்த நோய் மேலாண்மையை கையாளுவதன் மூலம் அதிக லாபம் ஈட்ட முடியும். அந்த வகையில் நாட்டுக்கோழிகளை தாக்கும் நோய்கள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் என் பாபு பிரசாந்த் அவர்கள் தரும் தகவல்கள்.
இன்றைக்கி நம்ம இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு மூலமாகவும் அதில் ஏற்படக்கூடிய நோய்கள் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்புகளும் அதனுடைய தடுப்பு முறைகளும் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் குறைஞ்சபட்சம் 2 கோழியிலிருந்து 10லிருந்து 50 கோழி வரைக்கும் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோழிகள் வந்து நம்ம நாட்டுக்கோழியை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம பெரும் அதிக முதலீடு நம்ம செய்யறதில்லை. ஏன்னா கறிக்கோழியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தேவையான உணவுப் பொருள் உற்பத்தி மற்றும் அதுக்கு தேவையான இடத்துக்கான முதலீடுகள் அதிகம். ஆனால் நம்ம நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் நம்ம முழு நேரமே அதை வந்து புறக்கடை கோழியாக, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்திலே வச்சு வளர்க்குறதுனால முதலீடுகள் பெருசாக இல்லை. இதில் நம்ம வீட்டில் கிடைக்கின்ற கழிவுகள் மற்றும் நம்ம தோட்டத்தில் இருக்கிற புல் பூண்டு பூச்சிகளை உண்டே நாட்டுக்கோழி வளர்கிறதுனால முதலீடுகள் அதிகமாக இருக்கிறது இல்லை. இதனாலேயே என்னவோ நாட்டுக்கோழிகளுக்கு வந்து நோய் தொற்றும் அதிகமாக காணப்படுது. இதனால் நோய்கள் இறப்பு விகிதமும் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய லாபம் வந்து குறைஞ்சி போகுது. இந்த கோழியோட இறப்பு சதவீதத்தை அதிகமாக உண்டாக்கக்கூடிய நோய்களில் முதல்ல பார்த்தோம்னா கோழி கழிச்சல் நோயை சொல்லலாம். இந்த கோழி கழிச்சல் நோய் என்பது வந்து ரானிகட் நோயின்னு சொல்கிறோம். இந்த கோழி கழிச்சல் நோய் என்பது ஒரு நச்சுயிரியால் ஏற்படுது. இது கோழி எடுக்கின்ற தண்ணி மற்றும் உணவில் வந்து பரவுறதுனால இது எல்லா கோழிக்கும் மிக விரைவில் பரவிடுது. இந்த நச்சுயிரி உணவு மண்டலத்தை பாதிக்கின்றதுனால நோயுற்ற கோழி முதல்ல பச்சை நிறத்தில் கழிய ஆரம்பிக்கும். போக 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 வெள்ளை நிறத்தில் இந்த கழிச்சல் மாறும். இதனாலேயே கோழி வந்து தீவனம் உட்கொள்ளாமல் உறங்கி போய் இருக்குது. இதனால் இறப்பும் நமக்கு அதிகரிக்குது. இந்த கிருமி வந்து அதிகப்படியாக பரவக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நோயுற்ற கோழி இல்லாமல் அருகில் இருக்கிற கோழிகளுக்கும் சீக்கிரம் பரவி எல்லா கோழிகளிலுமே இறப்பை ஏற்படுத்துது. கோழி கழிச்சல் நோயை நம்ம எப்படி தடுக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கோழி கழிச்சல் நோய்க்கு கோழி கழிச்சல் தடுப்பூசி மருந்து கிடைக்குது. இந்த கோழி கழிச்சல் தடுப்பூசியை வந்து கோழி குஞ்சு பொறிச்சு 7வது நாள் வந்து நம்ம வந்து சொட்டு மருந்தாக மூக்குலேயோ இல்லை நாசி துவாரத்திலையோ இல்லை வாயிலையோ நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம 4வது 6வது 8வது இல்லைனா மாதத்திற்கு 2 முறை நம்ம வந்து இந்த கோழி கழிச்சல் தடுப்பூசியை ஊசி மூலமாக மார்பு சதையிலையோ இல்லை கால் சதையிலையோ நம்ம போட்டுக்கலாம். நம்ம பல்கலைக்கழகத்தில் குருணை வகை தடுப்பூசி ஒன்று உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க. இந்த குருணை வகை கோழி கழிச்சல் தடுப்பூசி எல்லா மாவட்டத்திலும் இருக்கிற தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தில் இலவசமாகவே கொடுக்குறாங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி நாட்டு கோழிகளுக்கு இந்த கோழி கழிச்சல் தடுப்பூசியை போடலாம். இந்த குருணை வகை தடுப்பூசி உடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த குருணை தடுப்பூசி வந்து கோழியினுடைய உணவு மாதிரியே இருக்கிறதுனால கோழி வந்து இதை விரும்பி உண்ணும். இதனால் அதுக்கு இந்த கோழி கழிச்சல் நோய்க்கான எதிர்ப்பு திறன் அதிகமாக வளர்ந்து இறப்பு சதவீதத்தை குறைக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோழி அம்மையை சொல்லலாம். நமக்கு அம்மைன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது நமக்கு வரக்கூடிய அம்மை நோய். அதுவும் உண்மைதாங்க. கோழிகள்லையும் அதே குடும்பத்தை சார்ந்த நச்சுயிரி தான் இங்கேயும் அம்மை நோயை உருவாக்குது. இதில் முதல்ல ஆரம்ப நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மை நோய் வந்து எங்கெங்கெல்லாம் இறகுகள் இல்லையோ, அதாவது கழுத்து பகுதி, கோழியினுடைய கொண்டை, தாடி, வாயின் ஓரம் அங்கெல்லாம் சிறு சிறு கொப்பளங்களாக இருக்கும். போக போக இந்த கொப்பளங்கள் எல்லாம் மருகலாக மாறி கீழே உதிர ஆரம்பிக்கும். நீங்களும் ஒரு கேள்வி கேட்கலாம், இது வந்து அதிகபட்சமாக 1 வாரம் இருக்கும், இதனால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த கோழிக்கு உண்டான அம்மைகள் வந்து 1 வாரத்தில் உதிர்ந்து போனாலும் இது வந்து கோழியுடைய முட்டை உற்பத்தியை பெருசும் பாதிக்கும். கோழி அம்மையை வந்து தடுக்கிறதுக்கு நமக்கு கோழி அம்மை தடுப்பூசி வந்து 6வது இல்லை 8வது வாரத்தில் நம்ம மார்பு சதை இல்லை கால் சதையில் ஊசி மூலமாக செலுத்திக்கலாம். இது வந்து அனைத்து தனியார் மருந்தகங்களையும் இந்த தடுப்பூசி கிடைக்கும். கோழி கழிச்சலாக இருந்தாலும் சரி, கோழி அம்மைக்கு உண்டான தடுப்பூசியாக இருந்தாலும் சரி, நமக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகவும் குறைவு. அதாவது ஒரு கோழிக்கு 1 ரூபாயில் இருந்து 5 ரூபாய்க்குள்ளேயே நம்ம இந்த தடுப்பூசி செலவை மேற்கொள்ளலாம். நாட்டு கோழிகளில் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது வந்து குடற்புழுக்கள் நம்ம பொதுவாக சொன்னோம்னா இதில் வந்து உருண்டை புழுக்கள், நாடா புழுக்கள், தட்டை புழுக்கள் நிறையவே இருக்குது. அதுலேயும் நம்ம நாட்டு கோழிகளை அதிகம் பாதிக்கக்கூடியது இந்த உருண்டை புழுக்கள் தான். அதாவது பொதுவாக நம்ம நாட்டு கோழிகளில் அது கோழி வந்து உட்கொள்ளும் தீனியில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சக்கூடிய தன்மை வந்து நம்ம சிறுகுடலுக்கு தான் உண்டு. அந்த சிறுகுடலில் தான் இந்த உருண்டை புழுக்கள் தங்கி நம்ம கோழிக்கு செல்லக்கூடிய ஊட்டச்சத்துக்களை இது எடுத்து பெருக ஆரம்பிக்கும். இது பெருக 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 கோழிக்கு வந்து ஊட்டச்சத்து போகாமல் அது மெலிஞ்சு போய் அது வந்து சோர்வாக காணப்படும்.
ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு மேலே நிறைய உருண்டை புழுக்கள் வந்து சிறுகுடலில் இருக்கிறதுனால இது சிறுகுடலில் அடைப்பை ஏற்படுத்தி கோழியில் இறப்பும் ஏற்படுத்துது. இந்த மாதிரியான உருண்டை புழுக்களை நம்ம அறவே ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம 2 மாதத்துக்கு ஒரு முறை அல்பெண்டாசோல் என்ற நோய் கிருமியை நம்ம பயன்படுத்தலாம். இன்னும் பெரும் பிரச்சனை நம்ம நாட்டுக்கோழிகள் பார்த்தோம்னா அதாவது ஒட்டுண்ணிகள்னு பார்த்தோம்னா நம்ம கோழியோட இறகுகளுக்கு அடியில் சின்ன சின்னதாக இருக்கும். அதாவது தெல்லு பூச்சின்னு சொல்லுவோம். இது ரத்தத்தை உறிஞ்சிறதுனால நம்ம நாட்டுக்கோழிகளில் ரத்த சோகை அதிகமாக காணப்படுது. இந்த ரத்த சோகை அதிகமாக இருக்கிறதுனால நாட்டுக்கோழி இந்த நம்ம நாட்டுக்கோழிகளோட உற்பத்தி திறனும் சரி அதனுடைய பயன்பாடும் நமக்கு குறைஞ்சு போகுது. இந்த மாதிரி இருக்கிற தெல்லுப்பூச்சி மற்றும் ஒட்டுண்ணிகளை நீக்கிறதுக்கு நம்ம பியூடாக்ஸ் என்ற மருந்தை பயன்படுத்தலாம். இந்த பியூடாக்ஸ் என்ற மருந்தை 1 மில்லி 1 லிட்டர்ன்ற தண்ணியில் நம்ம கலந்து கோழிகளை இந்த தண்ணியில் மருந்து கலந்த தண்ணியில் முக்கி எடுக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம கோழிகளை இந்த மருந்தில் முக்கி எடுக்கும்போது அதனுடைய தலபாகம் அதாவது வாய் காது கண்ணு அந்த தண்ணியில் படாதவாறு கால் மற்றும் அதனுடைய உடம்புகள் மட்டுமே அந்த மருந்தில் உள்ள முக்கி எடுக்கிற மாதிரி நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய தடுப்பு முறைகளை சரிவகத்தில் பயன்படுத்தி நம்ம நோய்களே இல்லாமல் நம்ம நாட்டுக்கோழிகளை வளர்த்தா அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு 5 கோழிகள் வச்சிருக்கிற இடத்துல அவங்களுக்கு ஒரு நாள் வருமானமாக 35லிருந்து 50 ரூபாய் கிடைக்கும். அதாவது வருடத்திற்கு 6000லிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய தொழில நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பு இருக்குது. ஸோ ஆக நம்ம தேவையான தடுப்பூசி முறைகளையும் தேவையான குடற்புழு நீக்கத்தையும் நம்ம சரிவர பயன்படுத்தினா நமக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு ஒரு பயனுள்ள தொழிலாக இருக்கும்ன்றதை நான் சொல்லி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் என் பாபு பிரசாந்த் அவர்களை 09994476736 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 15/5/2017 திங்கட்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சீங்க. ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்து மதுரை மாவட்டம் திருவேங்கடம் பகுதியை சார்ந்த வேளாண்மையாளர் திரு எம் திருநாவுக்கரசு அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பருத்தி, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இளம் கோழி குஞ்சுகளின் பராமரிப்பு முறைகள் குறித்து நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே மணி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் காணலாம். எங்களது இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் agri-dd சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்னும் தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.